வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த காணொளி எண்ணத்தை பற்றியது அப்படி என்று பார்த்தீர்களாக இருந்தால் தற்போது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு செய்தி என்னென்று சொன்னால் நுகேகொடை பேரணி, அந்த பேரணி சார்ந்துதான் இந்த காணொளி அமையப் போகின்றது. அந்த வகையில் நுகேகொடையில் தற்போது நடைபெற்று வருகின்ற அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில் மத தலைவர்களும் பங்கு பற்றியிருக்கின்றார்கள். அதன்படி பௌத்த தேரர்கள், இந்து மத தலைவர்கள் மற்றும் ஏனைய மத தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்க்கட்சியின் கூட்டுணைந்த பேரணி தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் குறித்த பேரணி தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த பேரணியில் அரசியல் கட்சிகள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் உட்பட பல சிவில் அமைப்புகள் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவிதிருகல உரிமைய, பொதுஜன ஐக்கிய முன்னணி, மக்கள் சேவை கட்சி, ஐக்கிய முன்னணி உட்பட 17க்கும் மேற்பட்ட வெகுஜன அமைப்புகள் இந்த பொது பேரணியில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்திருந்தன. இந்த பொது பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பங்கேற்க இருந்ததாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், பிவிதிருகல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில, ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தலதா அத்துகொர்ல, பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ, ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணியின் செயலாளர் துவிந்த திசாநாயக்க, பொதுஜன ஐக்கிய முன்னணி தலைவர் சுகீஸ்வர பண்டார, மக்கள் கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க, பிரேமநாத் சி தொலவத், தயாஸ்ரீ ஜெயசேகர உள்ளிட்ட அந்த அரசியல் கட்சிகளின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்ளவும் இருக்கின்றார்கள். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பொது பேரணிக்கு மக்கள் வருகை தந்த வண்ணம் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர் பேரணிக்கு வருகை தருவதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி கூட இருக்கின்றார்கள். இப்படி இருக்க நுகேகொடவில் தற்போது சிறிது நேரத்துக்கு முன்னர் ஆரம்பமாகி இருந்த பொது இணைக்குழுவின் பேரணியில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டிருக்கின்றது. பேரணி தொடங்கிய உடனேயே மின்சாரம் முற்றாக துண்டிக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இதனால் நிகழ்ச்சி ஆரம்பமே இடையூறுக்கு உள்ளானதாக குற்றம் சுமத்தியும் இருக்கின்றார்கள். மின்சார தடை ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகளினால் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த பேரணியும் கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் அறிந்த ஒரு தகவலாகவே இருக்கின்றது. ஏற்கனவே போலீசார் கூட்டத்திற்காக பொருத்தப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகளை நீக்கியிருந்தார்கள். அதாவது பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த ஒலிபெருக்கிகள் இடையூறாக இருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒலிபெருக்கிகள் கூட ஆரம்பத்தில் அகற்றப்பட்டிருந்தது. அந்த வரிசையில் தற்போது மின்சார தடை ஏற்பட்டிருக்கின்றதும் இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் பேரணி சற்று முன்னர் ஆரம்பமாகியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தேன். அந்த வரிசையில் நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் தான் குறித்த பேரணி தற்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த பேரணி இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தது. பேரணிக்காக பொதுமக்கள் அதிக அளவில் கூட தொடங்கியிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மேலும் நுகேகொடை நகரத்தில் போக்குவரத்தில் சிறிது பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விவாதத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன, சர்வஜன பலய, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், சுமந்திரன் திகம்பரன், மனோ கணேசன் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என்று உதய கம்மன்பில கூறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பேரணிக்கு இடையூறாகவே பல சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் தான் போராட்டத்திற்காக பொருத்தப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகள் காவல்துறையினரால் அகற்றப்பட்டிருந்தன. அதோடு காலையிலிருந்தே நுகேகொடை பகுதி வீதியோரங்களில் புல்கட்டுகள் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் கூட சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்திருந்தன. இவை போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் வீதியோரங்களில் கட்டப்பட்டிருந்ததாகவும் ஒரு தகவல் கசிந்திருந்தது. அந்த
வரிசையில் பல எதிர்க்கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதிநிதிகள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. மேலும் இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொள்ள உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் இணைந்து இன்று நுகேகொடையில் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாபெரும் மக்கள் குரல் பொது பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் கூட ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அரசாங்கத்திற்கு ஆதரவாக சிதம்பரம், கருணாநிதி தலைமையிலான எமது தலைமுறை கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது என்றும், கொழும்பு கோட்டை பிரதான தொடர்ந்து நிலையத்தின் முன்னால் தற்போது குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது என்றும், குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்த நிலையில் இனவாத அரசியல் எங்களுக்கு வேண்டாம், தமிழ் தேசிய கீதத்தை தடை செய்த துரோகியே, இனவாதிகளே ஒழிக போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் ஆர்ப்பாட்டத்தில் பலர் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச தலைமையில் நுகேகொடையில் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பொது பேரணிக்கும் ராஜபக்ச தரப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க, நுகேகொடையில் தற்போது இந்த பேரணி ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஆரம்பமாவதற்கு முன்னரே பல இடையூறுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் கசிந்திருந்தது. அந்த வரிசையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது, என்ன நடக்க காத்திருக்கின்றது, அங்கு நடக்கும் விடயங்களை எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தருவதற்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.